நான் சொல்ல போகிறது அஷ்டவிக்ர அஷ்டவிகார உடைய கீதை. இதை பற்றி தான் இந்த கதையை வீடியோ போட போகிறேன். இன்னும் அப்படின்னா யார், அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு, அது எந்த காலத்தில் உருவானது, அவர் அந்த அஷ்டவிக்கிரத்துடைய கீதையுடைய சாராம்சம், இதை பற்றி தான் அந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. அஷ்டவிக்ரன் ஜனகருடைய சீதையோட அப்பா, மாட்டில் வந்து சீதை அவங்களுடைய அப்பா. அவர் வந்து என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் வர தீர்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நிறைய பேர் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சு போனவங்கள இங்கே இந்த அஷ்டவிக்ரன் வராரு. இவர் வரும்போது மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க, இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவருடைய உடம்பு 8 வகையான கோணல்களோடு இவர் இருக்கிறாரு. இதுக்கு காரணம் அவங்க அப்பா வந்து தப்பாக வேதத்தை படித்ததால் அதை பொறுக்க முடியாமல் அவர் அழிச்சிக்கிட்டாராம் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது இந்த அஷ்டவிக்ரமாக பிறந்தார். இவர் இவரை பார்த்து ஏராளமாக எல்லாரும் சிரித்த உடனே அப்போ பதில் சொன்னார், எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க கசாப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரியும் வெளியில் போங்க, அப்போ தான் நான் சொல்வேன் அப்படின்னாரு. யார் கசாப்பு கடைக்காரன், யார் தோல் வியாபாரி அப்படின்னு புரியாமல் ஜனகர் முடிக்கிறாரு. இங்கே யாருமே அது இல்லையே, எல்லாருமே நல்லவங்க தானே அப்படின்னு. தோலை பார்த்து தோலோட மினுமருமை வச்சு அதனுடைய வேல்யூவை உருவாக்குவான் தோல் வியாபாரி. அதோடைய கறியை வச்சு அதோடைய வேல்யூவை உருவாக்குவான் கசாப்பு கடைக்காரன். இந்த 2 பேருமே இப்போ எனக்கு தேவையில்லை, இவங்க வெளியே போக சொல்லுங்க அப்படின்னாரு. இவங்கெல்லாம் வெக்கப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ ஜனகர் வந்து கேட்குறாரு, என்னப்பா இது இந்த கேள்வி கேட்குறீங்க, உனக்குன்னா இதுக்கு விட தெரியுமா அப்படின்னு. என்ன கேள்வி அப்படின்னும் போது, நான் பகலில் ராஜாவாக இருக்கிறேன், நைட்டில் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், இதில் எது உண்மை எது பொய்ன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது, இது 2மே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உண்டான அர்த்தத்தை இங்கே ராஜாவாக இருக்கக்கூடாது, சாதாரண மனிதனாக வந்து காட்டுக்கு வாழ்கிறாரு. அதே மாதிரி சாதாரண மனிதனாக அவர் காட்டுக்கு போய் அவர்கிட்ட கேள்விகள் கேட்குறாரு. அதுக்கு உண்டான விடையை சொல்கிறாரு. 9 கேள்விகள் கேட்குறாரு, அதுக்கு 11 வகையான பதில்கள் சொல்லப்படாது சொல்கிறாரு அஷ்டவிக்ரன். இதை பற்றி தான் இந்த இது கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. இது என்ன ஒரு சிறப்பு என்னென்னா, இது நம்முடைய அனைத்து மத கருத்துக்களுக்கும் முரண்பட்டதாக இருக்குது. அதனால் தான் என்னவோ தெரியல, இதை யாருமே ஃபாலோ பண்ண முடியாத ஒன்றா இருக்கிறதால இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டானுங்க எல்லாருமே தெரியல. ஏன்னா இது என்னுடைய மதத்திற்கு உரியதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லா மதத்தையும் தாண்டின ஒரு கருத்தாக இது இருக்குது. ஏன்னா இதில் வந்து சாமி இல்லை, கடவுள் இல்லை, குரு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும்போது உன்னுடைய இது மெடிடேஷன் பண்ணு, அது இதெல்லாம் தியானம் அதெல்லாம் செய்ய அப்படின்னு நான் சொல்லவில்லை. இதெல்லாம் செய்யாமே நீ செய்யலாம் அப்படின்ற ஒரு நான் சொல்லும்போது இது இந்த நம்முடைய மதகுருவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு இது. ஓகே, இது அப்படின்னா இவர் வந்து சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, என்னங்க இவர் சொல்லும்போது இந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆத்மா எங்கேயுமே இல்லை, ஒன்றை சுற்றி தான் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு சயின்டிஃபிக்கலான இப்படி சொல்லணுன்னா ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது காந்தப்புலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காந்தப்புலன் நம்ம உடம்புல இருக்கிற வரலாம் தான் நம்ம உடம்பு இந்த பூமியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த காந்தப்புலன் தான் அவங்க புரியாமல் ஆத்மான்னு சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் என் மனதில் இருக்குது. அது யாருக்கு தெரியுதோ சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த ஆத்மா
வெளியில் இருக்குது நல்லா உள்ளே இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு ரெண்டுமே இருக்குது அப்படிங்கும்போது தான் ஏன் நீயும் அதுவும் நீ அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம்னு கூட, அதாவது இந்த அண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்துமே உன்னுடைய ஒரு பகுதி, அதுவே ஒரு பகுதி நீ. இது என்ன, இது ரெண்டுமே இதுக்கு நான் பகுதி நாய்க்குனா என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் தான் இந்த பூமியிலேயே இருக்குது. அதுக்கடுத்து என் உடம்புல இருக்கிற அந்த வெப்பம் தான் சூரியன்லேயே இருக்குது, பல நட்சத்திரங்கள்லேயே இருக்குது. என் உடம்புல இருக்கக்கூடிய ஆகாசம் தான் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஆகாசம். என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய காற்று தான் என் உடம்புல இருக்கக்கூடிய காற்று தான் இந்த பூமியை சுற்றி இருக்குது. ஆக எல்லாமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். ஆக இவைகள் எல்லாமே என்னுடைய ஒரு பகுதி அல்லது அதுடைய ஒரு பகுதி நான். இது ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இடம் சொல்லப்படுது. இது வந்து ஃபிலாசபின்னு சொல்லும்போது ஃபிலாசபியாக மட்டும் என்னால் சொல்ல முடியாது, சைக்காலஜியாகவும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஞானம் அடையிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், சார் நான் ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்டில், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் மீன்ஸ் ஒரு நொடியில் 1000ல் ஒரு பங்கு, அதுக்குள்ளேயும் வந்து என்னால் ஒரு ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அடைய முடியும்னு தான் அவர் சொல்கிறாரு. எப்படி ஞானம் அடைய முடியும் அப்படின்னா, உன்னுடைய மனதில் ஒரு நாளைக்கு 1,00,000க்கு மேற்பட்ட எண்ணங்கள் மாறுது. இது சைக்காலஜி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த சைக்காலஜிக்கலாக 1,00,000க்கு மேலே மனம் மாறிட்டே இருக்கும் பொழுது எது கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுதோ அப்போ நீ அதுவாக மாறிடுற. அதுதான் விட. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுறது தான். சார் நான் டிசைட் பண்ணது எதுவுமே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். நான் டிசைட் பண்ணாதேன் அப்படின்னு சொல்கிறது நீ மறந்துட்டேன்னு தான் அப்படின்னு தவிர, என்ன வந்து என்ன 1,00,000த்துக்கு மேலே வரத்தில் எது வந்து நீ டிசைட் பண்ணுன்றது உன்னோட கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு காரணத்தால் தான் நம்ம வந்து நான் இதை நினைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய உடலை ஆட்டி வைக்குது. இது வந்து சைக்காலஜி. நம்முடைய எண்ணங்கள் தான் உடம்பை மாட்டுக்குது, அதாவது ஆத்மா தான் நம்ம உடலை ஆட்டி வைக்குது அப்படின்றது வேதாந்த கருத்துக்கள். இப்போ இந்த கருத்துக்களில் வரும்போது தான் நமக்கு புரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக என்னால் சொல்ல முடியும். டைம் இல்லைன்றதால நிறுத்துகிறேன். தேங்க்யூ. இதை பற்றி விளக்கம் இன்னும் தேவைன்னா நீங்கள் அடுத்த ஒரு சில பதிவுகள் நான் போடுறேன். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.